பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இன்னைக்கு வந்து என்னோட சீக்ரெட் ஃபைல்ல இருந்து முக்கியமான ஒரு சூப்பரான விஷயத்தை தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மில்லினியர் மந்த்ராவை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன்ல நான் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய மந்த்ராஸு, ஸ்லோகம், அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எந்த மாரி மேனிஃபெஸ்டிங் பண்ணணும் நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ காலையில எந்திரிச்சோனே நான் என்ன பண்ணுவேங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். போய் மறக்காம அத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நெறைய பேர் என்கிட்ட கேட்டது, அந்த மில்லியனர் மந்த்ராவ கொஞ்சம் நீங்க போடுங்க. ஏன்னா வீடியோல நீங்க சட்டுன்னு திருப்பிட்டீங்க. அதுல என்ன எழுதியிருக்கு? அத எப்படி யூஸ் பண்ணணும்? அத எத்தன தடவ உச்சரிக்கணும்? எதுவுமே நீங்க டீட்டெயிலா சொல்லல. ஸோ எங்களுக்கும் ஆசை இருக்கு. நாங்களும் வந்து அடுத்தடுத்து எங்க லைஃப்ல வந்து முன்னேறணும். ஸோ அந்த மந்த்ராவ போடுங்கன்னு சொல்லி நெறைய பேரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கரெக்ட்டா? ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து என்னோட சீக்ரெட் புக்ல அந்த மில்லினியர் மந்த்ராவ நான் வந்து உங்களுக்காக பண்ண போறேன். ஸோ டீட்டெயில்டா உங்களுக்காக அத நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம அத நீட்டா குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மந்த்ராவ கரெக்ட்டா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாமனன் சேஷாத்ரி சார் இருக்காரு இல்லையா? அவரு தான் சொல்லி யூடியூப்ல நான் அவரோட வீடியோவ பார்த்து, அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு நிஜமாவே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட மேனிஃபெஸ்டிங் ஆகட்டும், எனக்கு ஒரு கைடன்ஸா இருந்துச்சு. இந்த நேரத்துல நிச்சயமா வந்து நான் அந்த சாருக்கு வந்து என்னோட நன்றிய வந்து சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோட நன்றிய நான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த மந்த்ரா பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. என்னன்னா, நிஜமாவே இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு குடுக்குமா? நிஜமாவே வந்து நம்ம நெனைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்குமான்னா, என்னோட லைஃப்ல எனக்கு நடந்த இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எனக்கு நடந்த நெறைய சேஞ்சஸுக்கு முக்கியமான காரணம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஆக்சுவலா அந்த பிரபஞ்சத்தையும், கடவுளையும் நான் வேற வேறயா நான் பார்க்கல. புரியுதுங்களா? 2மே என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணுதான். ஸோ என்னோட ரெகுலரான குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வத்த நெனச்சு ஒரு ஒரு விஷயமும் நான் பண்றது. அதே மாதிரி நெறைய தானம், தர்மம் உங்களால முடிஞ்சத வந்து ரொட்டீனா பண்ணிட்டே இருங்க. ஒரு ரூ. 50க்கு என்னால ஏதாவது பண்ண முடியும்னாலும், அத நீங்க வந்து தயவு செஞ்சு பண்ணிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில நெறைய சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்கள காப்பாத்தும். இது நிச்சயமா வந்து உங்களுக்கு அத பண்ண தான் உங்களுக்கு அத ஃபீல் பண்ணி உணர முடியும். அதே மாதிரி மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது, ஜஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிறத குடுக்கறது மட்டும் கிடையாது. அந்த நீங்க பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 மாசம், 2 மாசத்துக்குள்ளேயே உங்களோட புது வெர்ஷன உங்களால பார்க்க முடியும். நெறைய மாற்றங்கள உங்களுக்குள்ள உங்களால வந்து பார்க்க முடியும். நெறைய வந்து ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களோட பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூரிட்டிய குடுக்கும். ஒரு நல்ல கைடன்ஸ் குடுக்கும். ஒரு தன்னம்பிக்கைய குடுக்கும். ஸோ நீங்க வந்து யார்ட்டயாவது ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நெறைய கிளாரிட்டி எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களோட மென்டல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது இந்த மேனிஃபெஸ்டிங்கிறது நம்ம பாடிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? அதே மாதிரி நெனைக்கிற எல்லா விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஸோ இன்னைக்கு நான் இந்த மில்லினியர் மந்த்ராவ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இத நீங்க அப்படியே வந்து போற போக்குல ஒரு நோட் புக்லலாம் காப்பி பண்ணி வச்சு அப்படியே மறந்துறாதீங்க. ஒரு நோட் உங்களுக்குன்னு ஒண்ணு போடுங்க. இந்த சாமி ரூம்லயே எப்பவுமே வச்சுருங்க. அந்த நோட்ல இப்ப நான் சொல்ற டீட்டெயில அப்படியே நோட் பண்ணிட்டு, எந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டேல இந்த மில்லினியர் மந்த்ரா ஸ்டார்ட் பண்ணணும், இந்த எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது என்ன லெட்டர் எல்லாமே இப்ப நான் விஷுவலா உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெறைய பேரு பார்த்துட்டு லைக் பண்ண மாட்றீங்க. மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி அம்முவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த மில்லினியர் மந்த்ராவ கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீட்டா நீங்களும் வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்படிதான் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, ஈவன் வந்து வீட்டுக்கு வந்து என்னென்ன விஷயம், வீடு நம்ம நாளைக்கு கட்ட போறோம்னா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றது மொதற்கொண்டு நான் தெளிவா வந்து நோட் பண்ணி வச்சிருப்பேன். எது எதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கோ, அந்த கரெக்ட்டான விஷயம், எது எதெல்லாம் நமக்கு ஒரு கண் திருஷ்டிக்கு, குரோத்துக்கு, ஃபேமிலி குரோத்துக்கு, இங்க பாருங்களேன், வாசல்ல எப்படி கோலம் போடணும், எந்த மாதிரி, எந்த விரல்ல போடணும், அந்த மாரி டீட்டெயில் கூட எல்லாமே நான் தெளிவா நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். எத்தன மணிக்கு கோலம் போடணும், ஈவினிங் எத்தன மணிக்கு கோலம் போடணும், அப்படி பண்ணா என்ன ஆகும்? இது எல்லாமே என்னோட நம்பிக்கை தான். புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களோட நம்பிக்கைய பொறுத்து இருக்கு. ஸோ அதிகமா நம்புனா நிச்சயமா நமக்கு நல்லது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மில்லினியர் மந்த்ரா. கிளார் அடிக்கலன்னு நெனைக்கிறேன். நல்லா தெளிவா தான் இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மில்லினியர் மந்த்ரால நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இத டெய்லி சொல்லணும். ஓகேவா? இது வந்து நான் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லலாமா? அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஓம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மந்திரம். கரெக்ட்டா? ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறதுல நெறைய பவர் இருக்கு.
அதே மாதிரி ஓம் அப்படிங்கிறத ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி ஒரு மந்திரமும் நீங்க சொல்ல சொல்ல சொல்லதான் அந்த மந்திரம் வந்து நமக்குள்ள சித்தியாகும் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கையோட இதை ரொட்டீனா பண்ணுங்க. இது எப்போ பண்ணணும், எந்த நேரத்துல பண்ணணுங்கிறது எல்லாமே நான் தெளிவா சொல்றேன். நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். ஸோ நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க. இல்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸா இருக்கோ அதுல எழுதிக்கோங்க. நான் தங்கிலீஷ்ல ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். அரைகுறையா நோட் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மந்த்ரா நான் சொன்ன மாதிரி இது ஒரு லைஃப் டைம் மந்த்ரா. ஓகேவா? வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் மில்லியனர் மந்த்ரான்னு இதுக்கு ஒரு நேம் நானே தான் வச்சிருக்கிறேன். எதனால அப்படின்னா அல்டிமேட்டான அமௌண்ட் வந்து நமக்கு வரணும் இல்லையா? ஏன்னா வந்து நம்மளோட ஆசைங்கிறது அதிகமா இருக்கும். நம்மளுடைய தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நல்ல விதத்துல பணம் நம்மகிட்ட சேர்ந்தாதான், நல்ல விதத்துல நம்மகிட்ட அந்த பணம் தங்கவும் செய்யும். அதனால மில்லியனர் மந்த்ராவ ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மந்த்ராவ நம்ம எப்ப ஃபாலோ பண்ணணும்னா, முதல்ல காலையில தான் இந்த மந்திரத்த சொல்லணும். இத வந்து நீங்க ஈவினிங் டைமோ, ஆஃப்டர்நூனோ, சாயந்திரமோ அந்த மாரி சொல்லக்கூடாது. நெறைய பேரு கேட்பீங்க, இப்ப நாங்கலாம் வந்து வெளிய வந்து நைட் ஷிஃப்ட் போறோம். காலைல வந்து தூங்கிடுறோம் அப்டின்னா, கண்டிப்பா இத நீங்க எந்திரிச்ச உடனே இப்ப நான் மத்தியானம் தான் எந்திரிப்பேன், இல்ல நைட்டு சொல்லலாமான்னு அந்த மாரிலாம் ப்ராப்பரான இல்லாத டேட்லலாம் சொல்லாதீங்க. சரிங்களா? முதல்ல இத நான் ஆரம்பிக்கிறது எப்போ அப்டின்னா, Thursday ஆரம்பிங்க. ஓகேவா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஓகேவா? Thursday, Tuesday கிடையாது. நெறைய பேர் அப்டியே மாத்தி போட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இத நீங்க Thursday ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த கிழமனாலும் அதாவது எந்த Thursday வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய இத பொறுத்து இருக்கு. கன்வீனியன்ட்ட பொறுத்து இருக்கு. ஸோ காலையில நீங்க ஒரு 6 to 6:30க்குள்ள வந்து இந்த மந்திரத்த வந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது சொல்லணும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மந்திரத்த வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க சொல்லணும். இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. ஒரு 108 தடவ சொல்லணும். இல்லன்னா ஒரு 50 தடவ சொல்லணும். அந்த மாரி கணக்கு கிடையாது. அலாரம் ஃபோன்ல வந்து நீங்க அலாரம் வச்சு சைட்ல வச்சுக்கோங்க. டைமர் இருக்கும். 15 மினிட்ஸ் டைமர் மாதிரி இருக்கும் இல்லையா? கிளாக்ல போய் செக் பண்ணுங்க. ஃபோன்ல இருக்கும். ஸோ அதுல போயிட்டு, நீங்க இந்த மாரி காலைல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்கார்ந்த உடனே நெறைய பேர் இதுலயே டவுட் கேட்பீங்க. பீரியட்ஸ் டைம்ல சொல்லலாமான்னா, இந்த மாரி மந்திரங்கள் அப்டின்னா நான் பீரியட்ஸ் டைம்ல சொல்ல வேண்டாம். அத நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டிங்கா நம்ம நோட்ல எழுதுவோம் பார்த்தீங்களா? எனக்கு என்ன வேணும்னு. ஸோ அத நீங்க வந்து பீரியட்ஸ் டைம் வேணாலும் எழுதிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாரி மந்த்ராஸ் எல்லாம் பீரியட்ஸ் டைம்ல சொல்லாதீங்க. அதே மாரி நீங்க சுத்தமா இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நீங்க சுத்தமா இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சுருங்க. இல்லங்க நான் சுத்தமா இல்ல அப்படின்னா, போய் குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் நீங்க இத சொல்லணும். முக்கியமா இந்த மந்த்ராவ நீங்க ஃபாலோ பண்ணும்போது, கீழ நீங்க உட்கார்ந்து தான் இந்த மந்த்ராவ சொல்லணும். டேபிள்லயோ, சேர்லயோ அந்த மாரி உட்காராதீங்க. கீழ வந்து ஏதாவது சின்ன மேட் உங்களுக்காக ஒரு மேட்டோ, ஒரு துண்டோ வாங்கிக்கோங்க. ஒரு 20, 30 ரூபீஸ்க்கு துண்டு வாங்கிக்கோங்க. ஒரு தர்ப புல்லு வாங்குங்க. ரூ. 30 தான் இருக்கும். தர்ப தெரியும் இல்லையா? காஞ்ச தர்ப. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தர்பையும் இதுக்கு தேவை. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இல்ல ஆன்லைன்லலாம் இப்ப தர்ப கிடைக்க ஆரம்பிச்சுருது. ஓகேவா? அந்த ஏன்னா முடிஞ்ச நான் பிக்சர் கூட சைட்ல அட்டாச் பண்றேன். நெறைய பேருக்கு தர்பனா என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பஞ்சகவ்ய பாத்திரம் இருக்குல்ல, சின்னதா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. பஞ்சகவ்ய பாத்திரம் கூட இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த நமக்கு இந்த பூஜைக்கு தேவையான பொருளுக்கெல்லாம் இப்ப தனியாவே ஸ்டோர் போடுறாங்கல்ல. இப்ப எனக்கு சென்னையிலலாம் நிஜமாவே எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 விஷயம் மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க சம்மணம் போட்டு கீழ வந்து துண்டோ, இல்லன்னா ஏதோ ஒரு இதுவோ விரிச்சு உட்காந்துட்டு, உங்களோட ரைட் சைடு ஓகேவா? இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்னா, இதுதான் என்னோட ரைட் சைடு. ஸோ ரைட் சைடுல கீழ பஞ்ச பாத்திரத்துல ஒரு 1/2 டம்ளராவது தண்ணி நெறச்சு வச்சுக்கோங்க. ஸோ தர்பைய வந்து பார்த்தீங்கன்னா, கையிலயோ இல்ல உங்களுக்கு பக்கத்துலயோ கீழயோ வச்சுட்டு, இந்த மந்த்ராவ ஒரு 15 மினிட்ஸ் வந்து சொல்லுங்க. டெய்லி காலையில 6 டூ 6:30க்குள்ள நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? சொல்ல ஆரம்பிச்சுடுங்க. இந்த மந்த்ரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் மந்த்ரா. இது சொல்ல சொல்ல பணம், பொருள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும். எனக்கு சீரியஸாவே இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மந்த்ராவ சொல்றேன் நானு. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம சேனல்லயும் நான் நெறைய சொல்லியிருக்கிறேன். சொல்லி நெறைய பேருக்கு நெறைய விஷயங்களும் நடந்திருக்கு. அது நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நெறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இது பண்ணேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சுச்சு. எனக்கு வந்து குழந்தை நான் கன்சீவ் ஆனேன். எனக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் கிளியர் ஆச்சு. அடகு வச்ச நகையில எனக்கு மீட்டுட்டேன். அந்த மாரி நெறைய குட் திங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது. இந்த விஷயம் தெளிவா நான் சொல்லியிருக்கேன். அத அப்படியே தங்கிலீஷ்ல எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஏனோ தானோன்னு பண்ணவே பண்ணாதீங்க. கம்மிங் தர்ஸ்டே கூட நீங்க என்ன பண்ணலாம்? இத மெத்தட ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா?
விஷயத்த ஏன் இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்குன்னா, நெறைய பேர் வந்து என்னோட மார்னிங் அந்த மந்த்ரா ரொட்டீன் போட்டிருந்தேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னோட மந்த்ரா ரொட்டீன். இத வந்து எனக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு தயக்கமோ, ஒளிவு மறைவோ கிடையவே கிடையாது. இது நீங்க சொன்னாலும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேவா? நம்மளால இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லி, நீங்க அத ஃபாலோ பண்ணி, நீங்க வந்து கஷ்டப்பட்டு அத நீங்க பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, நிச்சயமா எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இதுதான் நான் காலையில சொல்றேன் அந்த மந்த்ரா. இத நான் இப்ப உங்களுக்கு உச்சரிச்சு காட்டுறேன். ஓகேவா? இதுதான் அந்த ஏன் இந்த பேப்பர நான் காட்டுறேன்னா, இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீனு. இது நைட் ரொட்டீனு. ஓகேவா? ஸோ அத நான் வந்து காட்டுறதுக்காக காட்டுறேன். பார்த்தீங்களா? என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த மாரி நான் தெளிவா ரஃப்பா எழுதி வச்சிருப்பேன். கடைசி பேஜ்ல. இப்போ என்னன்னா, அந்த மந்திராவ நான் உங்களுக்கு உச்சரிச்சு காட்டுறேன். தெளிவா. நெறைய பேருக்கு வந்து அத எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம். ஓகேவா? இத ஃபர்ஸ்ட்டு இதே மாரி எழுதிக்கோங்க. இதுதான் அதோட வரி. கரெக்ட்டான வரி இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து கா, இ, ஐ, ல, ஹ்ரீம். ஓகே. அடுத்த லைன் வந்து ஹா, ச, கா, ஹா, ல, ஹ்ரீம். சரிங்களா? கடைசி லைன் வந்து ச, க, ல, ஹ்ரீம். ஓகேவா? ஸோ சிம்பிளா அப்படியே நம்ம படிக்கலாம். இதுல வந்து மறைபொருளான ஒரு உச்சரிப்பு கிடையவே கிடையாது. இத நான் ஃபாஸ்ட்டா எப்படி படிப்பேன்னா, கா, இ, ஐ, ல, ஹ்ரீம், ஹ, ச, ஹ, ல, ஹ்ரீம், ச, ஹ, ல, ஹ்ரீம். ஸோ இந்த மாதிரி நான் படிப்பேன். ஸோ இத நிறுத்தி நிதானமா தப்பா படிக்காம இத ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இத பார்த்துட்டே தான் படிப்பேன். எத்தன நாள் படிச்சாலும் ஏதாவது ஒரு வார்த்தை மாறக்கூடாதுங்கிறதுனால, அத வந்து நான் இத்தன தடவ கவுண்ட் எல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ரேண்டமா அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் நான் படிப்பேன். படிக்கும்போது அந்த மைண்ட்ல இத சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், குலதெய்வத்த மனசுல வச்சுட்டு, பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இத நான் படிப்பேன். இந்த மாரி எல்லா விதமான செல்வம், ஐஸ்வர்யம், யோகங்கள், நம்ம வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நகை வாங்கணும். இந்த மாரி என்னோட விஷயங்கள் என்னவோ எல்லாத்தையும் பிரபஞ்சத்திட்டயும், என்னோட குலதெய்வத்திட்டயும் ஷேர் பண்ணிட்டு, இத நான் முடிச்சுடுவேன். சிம்பிள் தான். இத நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ குடுத்துருக்கேன். நீங்களும் பண்ணி உங்க லைஃப்ல எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாருமே ஹேப்பியா இருக்கணும் லைஃப்ல. ஓகேவா? யாரையும் பார்த்து யாரும் தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. அது ரொம்ப தப்பு. பொறாமப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே சேராது. ஏன்னா, நீங்க நேச்சுரலாவே யார் அதிகமா பொறாமப்பட்டுட்டே இருக்கீங்களோ, அவங்க கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமான ஆறாவ குடுக்காது. ஸோ நேச்சுரலா என்ன மாறிடும்னா, உங்களுக்கு ஓவர் திங்கிங்கும், நெகட்டிவிட்டியும், பொறாமையும் அதிகமாகி, உங்களுக்கு சேர வேண்டியது, கிடைக்க வேண்டியது கூட என்ன ஆகும்னா, கிடைக்காம போயிடும். இது நெறைய பேருக்கு புரியறது கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒண்ணு வேணும்னா, நம்ம அடுத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிக்காம, இந்த பிரபஞ்சத்த நம்பி, இந்த என்ன சொல்றது, ஒரு நல்ல சோர்ஸ நம்பி, குட் வைப்ரேஷன்ஸ நம்பி, கடவுள நம்பி, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்க வைக்கணும். நல்லா உழைக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யார பத்தி வந்து நெகட்டிவா வந்து பேசுறத வேலையா வச்சுக்க கூடாது. இது மாரி எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா, லைஃப் ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நெறைய பெண்கள் சஃபர் ஆகுறதுக்கு காரணமே பெண்கள் மட்டும் தான். எல்லா பெண்களும் வந்து மனசாட்சியோட கரெக்ட்டா இருந்துட்டோம். ஒரு வேலை பார்க்குற இடத்துல, இல்ல ஒரு படிக்கிற இடத்துல, இல்லன்னா வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, இல்ல நம்மள கூட இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருந்துட்டோம்னா, எந்த ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. யாருக்குமே எந்த விதமான மன கஷ்டமோ, இல்ல துயரமோ ஏற்படாது. ஓகேவா? அதனால உங்களோட கர்மாவ தேவையில்லாம நெகட்டிவா கொண்டுட்டு போயி, நீங்க அடுத்தவங்கள பத்தி பேசினாலோ, அடுத்தவங்கள பத்தி நீங்க பார்த்து எதுவும் பொறாமப்பட்டாலோ, அவங்கள பார்த்து வந்து அவதூறு பரப்புனாலோ, அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும். உங்க பேரன், பேத்திக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுட்டு போனதே நம்ம இப்ப அப்படியே சஃபருக்குள்ள இருந்து கடவுள்ட்ட வந்து மோட்சத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம். நல்ல விஷயத்த தேடி குடும்பம் வந்து நிம்மதியா இருக்கணும்னு போயிட்டுருக்கோம். ஸோ அகைன் அகைன் தயவு செஞ்சு சொல்றேன். உங்க லைஃப வீணடிக்காதீங்க. லைஃப உங்க குடும்பத்து கூட சந்தோஷமா வாழுங்க. அடுத்தவங்கள பார்க்காதீங்க. அடுத்தவங்கட்ட போய் தப்பா பேசாதீங்க. பிடிக்கலையா ஒதுங்கி போங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. உங்க குடும்பத்துக்கு நல்லது. நீங்க அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுறதா நெனச்சு, உங்க குடும்பத்த நீங்களே வந்து பின்னாடி வந்து பள்ளம் தோட்டிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சு வேலை செய்யுங்க. சரியா? ஸோ நாளைக்கு நான் மறக்காம இந்த குலதெய்வ கட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருவேன். மறக்காம நாளைக்கு எல்லாரும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.